தண்ணி காஞ்சோனையும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் எழுப்பி விட வேண்டியதான். எழுப்பி விட்டு அவங்க குளிச்சாங்கன்னா வரசா அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்துடலாம். இவர் பால் வாங்க போனாரா இல்லை பாலே தயாரிக்க போனாரான்னு தெரியல. இம்புட்டு நேரம் ஆகிப்போச்சு, ஆளையே காணோம். சரி, நம்ம சமைக்கிறதுக்கு காலையில் என்ன இட்லி ஊற்றிட்டு குருமா மாதிரி ஏதாவது வச்சிட வேண்டியதான். ஏன்னா பொங்க வச்சு முடிக்கிறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகும்னு தெரியல. அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு பசி வந்துடும். அது முடித்தோடனே அவங்க சாப்பிடுவாங்க. அண்ணி வீட்டில் வேற சமைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. மற்ற நாள்லாம் பாரு, இந்த அடுப்பு என்ன இதில் எரியும். இந்த அவசரத்துக்கு தான் இந்த அடுப்பு நல்லா எரியாது. நல்லா திக்கு திக்குன்னு எரிஞ்சதுனாலே தண்ணி நல்லா கொதி வந்துடும். அப்புறமேட்டுக்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி கலந்து கொடுத்தா குளிச்சிருவாங்க. சப்பா, இந்த ஊதாங்குழல வேற எங்கிட்டு போட்டேன்னு தெரியல. அது வேற. ராணி, ராணி, என்ன வந்துட்டாரு போலயே. இந்த இருங்க வரேன். ராணி, என்னங்க? இந்த பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அங்க இது மச்சான் வீட்டுக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். அங்க ஒரு பாக்கெட் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு பாக்கெட் வை. ஒரு பாக்கெட் உள்ள வச்சிருங்க, நான் அந்த அண்ணிட்ட கொடுத்துறேன். சரி. அண்ணி, அண்ணி, அண்ணி. அப்பா, இது ஊதி ஊதி உயிரே போயிரும் போல இருக்கு. இந்த வாரேன் அண்ணி. வாங்க. என்னங்க நீ? என்னங்க நீ? அவரு பால் வாங்கிட்டு வந்தாரு வீட்டுக்கு, இங்கேயும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டாரு. சரிங்க நீ. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்க ராத்திரி வரத்துக்கு 2:30 மணிக்கு மேல ஆயிருச்சுங்க நீ. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் உங்களுக்கு முன்னாடி 1:45 வந்தோம். சரிங்க நீ. என்ன மாப்பிள்ளை எல்லாம் வந்திருக்கா அப்படியே என்னது? ஆமா நீ, நாங்கள் கூட என்னமோ நினச்சோம் மாப்பிள்ளையெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாரா என்னவோ அப்படின்னு. பரவாயில்ல, அவரே வந்திருக்காருங்க நீ. உள்ள தூங்கிட்டு இருக்காரு. சரி சரி. அவங்க மாமியார் எதுவும் சொல்லலையா? அவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறது தான். அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டு இருக்க முடியுமா? சொன்னோம்னா ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். அதனால தான் இந்த தடவை நானும் அவரும் வாயே திறக்கல. எதனால அவங்களா பேசிக்கிட்டோன்ட்டு நாங்கள் 2 பேரும் அமைதியாக இருந்துக்கிட்டோம். போவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். மாப்பிள்ளை சரி வாரேன் அப்படின்னாரு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு சம்மந்தியமாக வரவே இல்லை, முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். சரி சரிங்க நீ. இங்கே என்ன? அங்கே போனதுலேருந்து புள்ள வேலையான வேலை நீ. ஒரு நிமிஷம் பிள்ளைக்கு ஓய்வு இல்லை. அவங்க அக்கா தங்கச்சி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கன்னு எல்லாம் வந்துட்டாங்க. ஒருத்தரும் ஒரு வேலை வெட்டியை பார்க்க மாட்டேங்கிறாங்க. புள்ள தலையிலே மொத்த வேலையும் கட்டிக்கிட்டு எனக்கு வயிற்றுச்சலா போச்சு. இங்கே இருக்கும்போது பிள்ளை எப்படி வளர்த்தா அங்கே போய் எம்பிட்டு கஷ்டப்படுது அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு மாப்பிள்ளை தம்பி தான் கிளம்பு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரு. வீட்டில் அனுப்பியிருக்க மாட்டாங்களே? அவங்க வீட்டில் எங்க போன்னு சொன்னாங்க. சாமானியமாக போன்னு வாயே வரலை. அப்புறமேட்டுக்கு மாப்பிள்ளை தான் சண்டை போட்டு நாங்கள் போகிறோம், கூட்டிகிட்டு போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல நீ. குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை குறை சொல்ல முடியாது, தங்கமானவராக இருக்காரு. ஆமாங்க நீ. பொங்கல் எத்தனை மணிக்கு வைப்போம்? 10:30 மணிக்கு நல்ல நேரம்னு சொன்னாங்களே, அப்பயே வச்சிருவோம் நீ. சரிங்க நீ. நானும் தண்ணி காய போட்டேன். அவங்களே எழுப்பி குடிக்க சொன்னோம்னா நேரம் சரியா இருக்கும். ஆமாங்க நீ. நாங்களும் தான் அங்கே தண்ணி எல்லாம் காய போட்டிருக்கேன். அவங்கள எழுப்பி குளிக்க சொல்லணும். அப்புறம் அந்த தட்டு சீரெல்லாம் வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு, துணிமணியெல்லாம் அதையே எடுத்து கொடுத்துருவோம். அப்புறம் என்ன வீட்டில் சமைக்கிறீங்களா இல்லை நானே அங்கே சேர்த்து ஆக்கிறவா? என்னத்தை சமைக்கிறதுன்னு தெரியல நீ. அரிசியை தான் ஊற வைக்கணும்னு இருந்தேன். நான் இட்லி மாவை வாங்கிட்டு வர சொன்னேன். அதனால நேற்றே இட்லி மாவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வரும்போதே. அதை காலையில் இட்லி ஊற்றி குருமா வைக்கலான்ட்டு இருந்தேன். நீங்கள் எதுவும் சமைக்காதீங்க, நான் அங்கேயே சமைச்சிட்றேன். எல்லாரும் இன்னைக்கு அங்கே சாப்பிட்டுக்குவோம். சரிங்க நீ. அப்போ மதியானம் கூட இங்கே சமைச்சிக்கலாம். சரிங்க நீ. சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். சரிங்க நீ. சரி போய் பாருங்க. பாரு, அவங்க அப்பாவை எப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான்னு. முதல்ல எல்லாம் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா. இப்போ அவங்க அப்பாவை விட்டுட்டு இருக்க முடிய மாட்டேங்குது. இவர் இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாரோ என்னவோன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம கூட இங்கே இருக்காரு. இதை நினைக்கும் போது எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. இது தூங்குறாங்க, தூங்கட்டும். ராணி, ராணி, என்னங்க? பிள்ளைங்களுக்கு தண்ணி காய போட்டியா? அதெல்லாம் காய போட்டேன். இது தண்ணி உடம்புக்கு ஒத்துக்காது. மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டியா? ஐயோ, எல்லாமே போட்டு தான் இருக்கு, கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இதாகட்டும். அவங்கள எழுப்பி விட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த தட்டெல்லாம் கொடுத்துட்டு தண்ணி எடுத்து ஊத்துறேன், குளிச்சுட்டு வந்துருவாங்க. நான் தான் போய் எழுப்புறேன். பிள்ளையும் மாப்பிள்ளையும் வந்தா இவரை கையில பிடிக்க முடியாது அப்பா. மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? தண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கேன்டி. இந்த அடுப்பே எரிய மாட்டேங்குது. உள்ள கேஸ்ல போட வேண்டியதானே? இல்லடி, கேஸுக்கு இது நல்ல நாள் பெரிய நாள் தீர்ந்து போச்சுன்னா வாங்க முடியாதுல்ல. இந்த கேஸ்காரனும் வரமாட்டான். அதான் சரி அடுப்பில் வச்சேன். அது எரிவனான் இருக்கு விரவு. இந்த பனிக்கு அதுக்கும் ஈரமாக கிடக்குது எல்லா விரவும். அதான் இன்னும் விரவாவது எடுத்து உள்ள போடணும். இல்லையா அடுப்பை விட்டுப்புட்டு கேஸ்ல பற்ற வைக்கணும். அதை அதுக்கு ஒன்று சொல்லிக்குவேன். சரி சரி போய் முதல்ல மாப்பிள்ளையும் பிள்ளையும் எழுப்பி விடு. உங்கள் அப்பாவும் நானும் இதை தட்டு கொடுக்குறோம். அதை நீங்கள் துணியை மாற்றிட்டு வந்துடுவீங்க குளிச்சுப்புட்டு.
என்னம்மா இதான் மணி இருக்குல்ல, அவர் வேற அசந்து தூங்கிட்டு இருக்காரு. டி இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதாண்டி சீர் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தவரை நம்ம தான் பார்த்து பார்த்து கவனிக்கணும். போய் எழுப்பி விடு, எல்லாம் எடுத்து கொடுக்க. ம் சரி 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 போதும். பாவலை வச்சுக்கிட்டு பெரும் ரோதனையா இருக்கப்பா. மகா எம்மாடி மகா மகா மகாமா மகா எந்திரிச்சாலா இல்லையா? எழுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். மகா மகா நல்ல நாள் பெரிய நாளும் தூங்கிட்டு இருப்பா. பொங்க வச்சு முடிச்சோடனே தூங்குனா யாரு வேண்டான்றா? மகா, ஏ மகா, ஆமா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வா சீக்கிரம். அந்த வாரமா நான் வரைக்கும் நான் கதவை தட்டி எழுப்புனேன், புள்ள எந்திரிக்கல. நீ கத்துன எப்படி எந்திரிச்சா? ஆமா, அப்பா எப்படி தொட்டும் தொடாம பட்டும் படாத மாதிரி மகா மகான்னு கூப்பிட்டா எந்திரி எந்திரிப்பா. சங்கூதுற கணக்கா கத்தணும், அப்பதான் பிள்ளைங்க எந்திரிச்சு வருவாளுங்க. என்னம்மா கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டியா? ஏடி பொங்க வச்சு முடிச்சோடனே தூங்குங்க. யார் வேண்டான்னு சொன்னா 10:30 மணிக்குள்ள பொங்க வைக்கணும். அதனால சீக்கிரம் மாப்பிள்ளை எழுப்பு. இதை கொடுத்து நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. தண்ணியெல்லாம் காய வச்சுட்டேன். டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பொங்க வச்சு முடிச்சிடலாம். என்னம்மா நீங்க? போடி போய் மாப்பிள்ளை எழுப்பிட்டு வா போ. சரி. என்னங்க என்னங்க சொல்லு கௌசி. என்னங்க எந்திரிங்க. அங்க அம்மாவும் அப்பாவும் எந்திரிக்க சொன்னாங்க, பொங்க வைக்கணும், மணி ஆயிடுச்சுன்னு. ஓ அப்படியா? மணி எத்தனை? மணி 8:30ங்க. ஓ அவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? அப்பா உடம்பெல்லாம் வலிக்குது. கட்டில் கால் உடஞ்சிருச்சுங்க, அதனால கடையில் கொடுத்துருக்காங்களாம்மா சரி பண்ணுறதுக்கு. எப்படியும் அப்பா இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் கட்டில் போட்டு விட்டுறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புள்ள தூங்கட்டும், நம்ம மட்டும் போவோம். சரி வாங்க. என்னங்க என்னங்க இங்க பாருங்க, எந்திரிங்க. என்னங்க 5 minutes 5 minutes. 5 நிமிஷம் இருக்காதீங்க, எந்திரிங்க. அப்பா அம்மாவும் காத்துட்டு இருக்காங்க. ஏமா பொங்க வைக்கணும்ல, அதுக்கு தான் எந்திரிங்க. ஏமா பொங்க வச்சீங்கன்னா நானம்மா பொங்க வைக்க போறேன், நீங்க தானே வைக்கிறீங்க, வச்சு எடுத்துட்டு வாங்கம்மா. என்னங்க தலை பொங்கலுங்க, அம்மா அப்பா வாங்க துணி எடுத்து வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம குளிச்சுட்டு வரணும்னு வாங்க, வந்து வாங்கிட்டு போவோம். ஷோ என்னம்மா நீ? எந்திரிங்க. ஷோ சரி, அந்த ஷர்ட் எடு, போட்டு எந்திரிக்கிறேன். சரி. வாங்க மாப்பிள்ள வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள, எங்களால முடிஞ்சது. நாங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. வாங்க மாப்பிள்ள இந்தாங்க. ஏய் வா ஆசீர்வாதம் வாங்க. ஐயோ இருக்கட்டும் மாப்பிள்ள இருக்கட்டும். எந்திரிங்க மாப்பிள்ளை, எங்களோட ஆசீர்வாதம் உங்க 2 பேத்துக்கு எப்பயும் இருக்கும். எந்திரிங்க எந்திரிங்க. இந்தாங்க, இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமா 16 வகையான செல்வமும் பெற்று சந்தோஷமா வாழணும். நன்றிங்க. ஏண்டி வேலைசா வேலையை பாருங்கடி, தொட்டுக்கிட்டே இருக்காதீங்க, இழுகு. ஆமா, வீட்டுக்கு வந்த மருமவளை அனுப்பி வச்சிரு, எங்களை வந்து அதை செய் இதை செய்யு சொல்லு. ஏண்டி பெத்த வீட்டுல தானே வேலை செய்றீங்க, என்னமோ எங்கேயோ போய் வேலை செய்யற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, தலை பொங்கலுக்கு வந்த பிள்ளைய அம்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்க நீ. நானே என் புருஷன் வீட்லயே அம்பிட்டு வேலை செய்ய மாட்டேன். புருஷன் வீட்டில் தான் அங்கிட்ட அம்பிட்டு கஷ்டப்படுறமே, பெத்தவங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல நாள் பெரிய நாள் இருந்து சந்தோஷமா போகலான்ட்டு வந்தா இங்கேயும் வந்து வேலை தான். நீங்க தான் சொல்றீங்க வேலை செய்யறேன்னு. எனக்கெல்லாம் இங்கே யார் வேலை செஞ்சு கொடுக்குறா? இந்த வெளியே இருக்கிறாளே அந்த மொட்டை கிழவி, அவளாம் ஒரு வேலை செய்ய மாட்டா. குடிச்ச எச்சு கிளாஸை கூட எடுத்து அங்கிட்டு உள்ள வைக்க மாட்டா, அதை கழுவியும் வைக்க மாட்டா. அந்த மாதிரியே இருக்கு. நான்லாம் ஒரு நிமிஷம் உக்காந்தேன்னு வச்சுக்க, உங்க அப்பா ஒரு பக்கம் ஆடுவார், அந்த கிழவி ஒரு பக்கம் ஆடும். ஒரு நிமிஷம் அவ்வளவுதான், இந்த வீடே இல்லாம ஆயிடும். ஆமா, நீ மருமகளை அங்க அனுப்பி வச்சுட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? நான் என்னடி வேணும்னா அனுப்பி வைக்கிறேன். தலைப்பொங்கலுக்கு வந்த பிள்ளைய இப்படி வேலை வாங்குற? சரி, பிறந்த வீட்டில் தானே செய்யுங்க. என்னதான் இருந்தாலும் உன் பையன் பொண்டாட்டிக்கு ரொம்ப தாமா கூஜா தூக்கிட்டு தெரியான். ஆமாம்மா, ஊர் உலகத்துல இல்லாத பொண்டாட்டியே உன் பையன் பார்த்துட்டான். அப்பா என்ன பேச்சு பேசுறாரு. ஆமாண்டி, நான் தான் இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு எனக்கும் கல்யாணம் ஆகி. உங்க அப்பா ஒரு நாள் கூட நீ உட்காருன்னு சொன்னதில்ல, அதை செய்யலையே இதை செய்யலையான்னு கேட்பாரு. ஆனா இவன் பொண்டாட்டி பாத்திரம் விளக்குதுனோடையும் அப்படியே கூட்டிக்கிட்டு போறேன். ஏமா இத்தனை வருஷம் உன் மரும வரல, நாங்க தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தா வச்சோம். நாங்க என்ன கணக்கு பார்த்துக்கிட்டா இருந்தோம். இப்ப வந்துட்டாலமா வேலை செய்யறோம். அப்ப இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச நாங்களே என்ன இழிச்சவாயா? ஏம்மா இங்க வந்துட்டு பொண்டாட்டி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு போறல, அங்க பாரு, அங்க போய் உன் பையன் அந்த வீட்டுக்கு கூஜா தூக்கிட்டு திரிய போறான். இருக்கட்டும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன பண்றேன்னு பாரு. ஏதாவது ஒரு பெரிய சண்டை வரட்டும், அப்ப வச்சு கிழிக்கிறேன் பாரு. இந்த வீட்டுல நான் எம்பிட்டு வேலை செஞ்சிருப்பேன், ஒரு நாள் உட்கார வைஞ்சிரும். உன் பொண்டாட்டி வேலை செய்யணும்னு உனக்கு மூக்குக்கு மேல கோவம் கேட்கறேன் பாரு. நீ சண்டை வம்புன்னு எதுவும் வந்தா வாயே திறக்க மாட்டேன். நீயாவது பேசுறதாவது போமாங்கிட்டு. நீ சொல்றத தண்ணீர தான் எழுதணும். ஆமா, ஒரு நாள் பாருங்க. பாப்போம். அக்கா தங்கச்சியும் அடிச்சுக்கங்க. ஆனா ஏதாவது ஒண்ணுனா மட்டும் 2 பேரும் ஒண்ணு குடிக்கங்க. ஏண்டி இது ஆயிடுச்சுடி, அதை வெட்டிட்டீங்கன்னா அதை எடுத்து கொடு குழம்பு வைக்க. இந்தா தாரேன்.
எங்க மாப்பிள்ள இங்க ஏற்காடெல்லாம் பக்கம் தாங்க மாப்பிள்ள, எல்லாரும் ஒன்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்துடலாங்களா? எதுக்குங்க மாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கம்முன்னு இருங்க. ஏற்கனவே சீரனும் உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு, அதெல்லாம் எதுக்கு மாமா? இதுல என்ன மாப்பிள்ள இருக்குது? வருஷத்துல ஒருக்க வரீங்க, பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும், அதெல்லாம் பார்க்கணும் தானே எங்களுக்கும் ஆசையுமே. அத்தை என்ன அத்தை தூக்கிட்டு போறீங்க? நான் உங்களுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சிருந்தேங்க மாப்பிள்ள, குளிக்கிறதுக்காக தான் விளாவி விடலான்னு. அட என்கிட்ட சொன்னா நான் தூக்கிட்டு வர மாட்டேன், நான் இங்க கொடுங்க. ஐயோ விடுங்க மாப்பிள்ள, அவர் தூக்கி வச்சிருவாரு. மாப்பிள்ள நீங்க கம்முன்னு இருங்க, நான் தூக்கிக்கிறேன். கொடுங்க அத்தை, குளிக்கிறது நானு, என்கிட்ட சொன்னா நான் தூக்கிட்டு போறேன். கொடுங்க இங்க. மாப்பிள்ள தண்ணி எடுத்துட்டு போறாரு, அப்படியே நிக்கிறீங்க. ஐயோ நான் என்ன பண்றதுன்னே தெரியல. வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, போங்க அங்கிட்டு. மாப்பிள்ளை நம்ம நல்லா பார்க்கல வைக்கலன்னு எதுவும் நினைக்க மாட்டாரு. அத்தை இதுல என்னத்த இருக்கு? அங்க மருமக, ஆனா அவ மருமகளாவா இருக்கா? அவங்க வீட்டுக்கு மகளாவே இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறான். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு நான் மருமகன், இன்னொரு மகனும் கூட இல்லவா? அப்படி இருக்கும்போது நான் இந்த வீட்டுக்காக வேலை செய்யாம வேற யாரும் செய்வா? என்னங்க, ஒரு வீட்டுக்கு மருமக எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு மருமகனும் கூட. பாத்தியில நான் பார்த்து வச்ச மாப்பிள்ள எப்படின்னு. பரவாயில்ல, நல்லா சிலு சிலுன்னு இருக்கு இடமெல்லாம். இங்கிட்டெல்லாம் செடியெல்லாம் நட்டு வச்சா நல்லா வளரும், இவ்வளோ இடம் கிடக்கிறதுக்கு. அட மாப்பிள்ளை குளிக்கிறதுக்கு தான் நிக்கிறாரு போல இருக்கு, தண்ணி எடுத்து ஊத்துவோம். அப்புறமேட்டுக்கு எதுவும் டவுனுக்கு எதுவும் போனா 4-5 கண்ணு வாங்கிட்டு வந்து நட்டு விடணும். மாப்பிள்ளை தம்பி, அங்க தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் குளிக்கிறதுக்கு, விளாவி வச்சிருக்கேன், போய் குளிச்சுக்கோங்க. சரிங்க அத்தை. பரவாயில்ல, நான் கூட இவங்களையெல்லாம் என்னமோ நினைச்சேன், நல்லா தான் பாத்துக்கிறாங்க. சரி போய் குளிச்சுட்டு வருவோம். அண்ணி போதுங்க, நீ விடுங்க. இல்ல நீ நல்லா திகுதுன்னு எரிய விட்டாதான் நல்லா பொங்கி வரும். அடடே, அங்க நிக்கிறது யாரு? நம்ம அன்பு குட்டியா? இந்த துணியில நல்லா வளர்ந்த மாதிரி இருக்காளே. அவங்க தாத்தா தான் எடுத்தாரு, எது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க தாத்தா தான் இதுதான் நல்லா இருக்குன்னு எடுத்தாரு, கடைசியில நல்லா இருக்குங்க. சரி சரிங்க நீ. இந்த வருஷம் நம்ம வீட்டுல ஒரு குட்டி இருக்கு, அடுத்த வருஷம் நம்ம வீட்டுல இன்னொரு குட்டி வரணும். அதுக்குதான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம மகா மனசுக்கும் சந்தோஷ மனசுக்கும் எந்த குறையும் இருக்காது. அடுத்த வருஷம் நேரம் பாருங்க, நல்லதே நடந்து கை நிறைய கடவுள் கொடுப்பான். எந்த குறையும் இல்லாம கடவுளோட அருளால பால் நல்லபடியா பொங்கி வந்துருச்சு. இந்த பால் எப்படி பொங்குனுச்சோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி எல்லாரோட வாழ்க்கையிலும் சந்தோஷம் பொங்கி வழியணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நாங்களும் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம் வீடியோ ஆன் டைமுக்கு கரெக்டாக அப்லோட் பண்ணணும், ரெகுலராக அப்லோட் பண்ணணும்னு. என்னால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த மாதிரி அப்லோட் பண்ண முடியல. அப்படி இருந்துமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் வந்து எனக்கு முழு சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கீங்க. அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எத்தனை மணிக்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் மறக்காம பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் சிவன்யா ஸ்ரீ குட்டிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.